10ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. இபிஎஸ் அவருடைய பொதுக்குழு. நான் வந்து நிபந்தனை அதிமுகவோட பொதுக்குழு நாங்கள் அதிமுகங்கிறது எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய நிலை. சரி. எனவே அந்த வகையில் ஓகே. எனவே இல்ல என்ன ஒரு குழப்பம் இருக்கா இல்ல என்ன? ஒரு குழப்பம் இல்லைன்னா நாங்கள் வந்து பிரதமரை சந்திப்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் கொடுத்த பிறகு பலர் சந்தித்த நிலையில் அவரை சந்திக்காதது மிகுந்த வேதனைக்குரிய செய்தியானது. எனவே இதற்கு பிறகும் மதியாதார் தலைவாசல் விதியாதே என்ற வார்த்தைக்கு இணங்க இனிமேல் நாம் என்டிஏவில் இருந்து புண்ணியம் இல்லை என்று தெளிவாக விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவு. அதற்கு பிறகு நாங்கள் சமீபத்தில் கூடிய கூட்டத்தில் இல்ல சார், நீங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கட்சியை ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஒன்றிணைக்கணுங்கிற கருத்தோட ஒருத்தர் வெளியில வந்தார் அல்லது வெளியில நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பிறகு, நீக்கப்பட்டதுக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களை வந்து தேவர் ஜெயந்தி நிகழ்வின் போது சந்திக்கிறார். திரு டிடிவி தினகரன் சந்திக்கிறார், திரு ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கிறாரு. இணைந்து பயணித்து இந்த முடிவை நாங்கள் வந்து கட்சியை மீட்போம் அல்லது ஒருங்கிணைகிற வேலையை செய்வோம்னாரு. அடுத்த 20 நாட்களுக்குள்ளாக அவர் வந்து தாவேக்கால இணைந்து விட்டார். அப்போ அவரை கூட நம்பிக்கை கொடுக்க முடியாத இடத்துல தான் நீங்கள் வெளியில் இருக்கீங்களா? அப்போ எப்படி இந்த ஒருங்கிணைப்பு நடக்குங்கிற ஒரு கேள்வி வந்துடாதா? அவர் எதுக்கு வந்தார், எதுக்கு போனார்னு எங்களுக்கு புரியலண்ணா. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து தேவர் ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் மதுரை பாண்டியன் ஹோட்டல் தங்கியிருந்தோம். சரி. எதிர்பாராதம் உள்ளபடியே நடந்த செய்தியை நான் அப்படியே சொல்கிறேன்னா, எதிர்பாராதமாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தேடி வருகிறார். வந்தவுடன் என்ன சொல்றாரு, அண்ணா நம்ம எல்லாம் சேர்ந்து ஏன்னா இந்த இபிஎஸ்க்கு ஒரு தக்க பாடம் போகட்டேன்னு நீங்க வாங்க, திரு தினகரன் வந்து மானாமதுரையில் வெயிட் பண்றாரு, நம்ம வந்து 3 பேரும் வண்டியில ஏறி அங்க போய் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து சூழலை ஏற்றுக்கொள்வோம், இந்த எடப்பாடியுடைய பிடிகளிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்க நாம் சூழலைப்பன்னு சொன்ன பின்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் என்ன சொன்னார்களா, அண்ணா நீங்கள் வந்து இப்படி தான் அவசரப்பட்டு சொல்லுவீங்க, சரிங்க அன்னைக்கு அப்படித்தான் இந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வந்தப்ப நான் பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். அப்பொழுது நீங்க தான் சொன்னீங்க அண்ணன் விடவே கூடாது, ஒரு எடுத்தன் கவிழ்த்தன்னு தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. சட்டமன்ற தேர்தல் அதாவது ஆட்சியில் தான் முதலமைச்சர், இன்னைக்கு செயற்கையா தோத்த முன்னாடி கட்சிக்கு நான் தலைவர் ஒற்றை தலைமைன்னு சில பலரை தூண்டி விட்டு பிரச்சனை பண்றாரு. நம்மளாம் சீனியர் இந்த அக்கிரமத்தை தொடர்ந்து தாங்க முடியாதுன்னு சொல்லி போட்டு என்ன நான் பலரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணா எங்களில் இருந்த திரு மனோஜ் பாண்டியன் மற்றவர்கள்லாம் அண்ணா நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படி ஒரு சூழல் உருவான நேரத்தில் சரி நாங்க வந்து வேறு நிலைப்பாடு எடுக்க தள்ளப்பட்டோம். ஆனால் நீங்க மறுநாள் தலைமை கழகத்தில் போய் என்ன பேசுனீங்க, ஏன்னா ஒற்றை தலைமை என்பதுதான் நியாயம், இரட்டை தலைமை இருப்பதனால் முடிவெடுக்க முடியவில்லை, இரட்டை தலைமை இருந்ததனால் தேக்க நிலை இருக்கிறது, ஏன்னா அம்மா காலம் போல ஒரு டைனமிக் லீடர்ஷிப் வேணா ஒற்றை தலைமை வேணும் நீங்க பேசிட்டு போனீங்க. அண்ணா சொல்றேன் உங்களை நம்பி நான் இப்படி கார்ல கூட்டிட்டு போறேன்னு கேட்டாருன்னு அதான் பாயிண்ட் நான் சொல்ல ஒரு பாயிண்ட். தி பாயிண்ட் ஐ அம் ட்ரைங் டு மேக் இஸ் திஸ்.